ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கா? ஆ காட்டு, என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டுருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்ஸிபல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? ஆ இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு? ஆ மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ளே உட்காரணும் உன்னை சொல்லலையா? ஆ புரியல. ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா, வீதியில் உட்காந்து தான் எழுதணுமா? ஆ இப்போது நம்ம திரையில் பார்த்த காட்சி வேறு எங்கேயும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கடவு அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்குட்டை பாளையம் அப்படின்ற கிராமத்தில் செயல்படக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவிக்கு நிகழ்ந்த ஒரு கொடூரம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. மாதவிடாய் அடைந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பள்ளி எக்ஸாமை வகுப்பறைக்குள்ளே உட்காந்து எழுதக்கூடாது, வெளியே உட்காந்து எழுதுன்னு பள்ளி நிர்வாகம் தலைமை ஆசிரியர் சொன்னதா அந்த வீடியோ காட்சிகள் சொல்லுது. உண்மையில் அங்கே என்ன நடந்தது, இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறாங்க எம்முடைய செய்தியாளர் பரிமலா. வணக்கம். அதாவது முற்போக்கான சிந்தனைகளுடைய தமிழ்நாட்டில், அதுவும் கோவையில் ஒரு பள்ளியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உண்மையில் அங்கே என்ன நடந்தது, எத்தனை நாட்களாக இது போன்ற ஒரு சம்பவத்துக்கு அந்த மாணவி ஆளாயிருக்காங்க? இந்த பள்ளியில் இதற்கு முன்பாகவும் இது போன்ற சம்பவம் ஏதாவது நடந்திருக்கிறதா? என்ன நடந்தது பரிமலா? கௌதமி, கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில்தான் இத்தகைய ஒரு சம்பவமானது நடந்தேறி இருக்கிறது. தற்பொழுது முழாண்டு தேர்வு நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் பள்ளி மாணவி, அதாவது வகுப்பறையின் வாசலிலேயே அமர்ந்து அந்த மாணவி படித்த வந்த கேள்விகளை எழுதக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வகுப்பறைகள் இருந்துமே அந்த பள்ளி மாணவியை வெளியே அமர வைத்து ஆசிரியர்கள் தேர்வானது எழுத சொல்லி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை, அதாவது மாணவியை அங்கு அழைக்க அவரது அம்மா அங்கு சென்றிருக்கிறார். அந்த அம்மா எடுத்த வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது வைரலாகி இருக்கிறது. அதாவது கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய செங்குட்டை பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய சிற்பவானந்தா பள்ளி, அதாவது சிற்பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியானது அங்கு இயங்கி வருகிறது. அந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அதாவது பூ பெய்திய காரணத்தினால் ஆசிரியர்கள் உள்ளே அனுமதிக்காமல் மாணவியை வெளியில் அமர வைத்து தேர்வை எழுத வைத்திருக்கின்றன. அதாவது இந்த சம்பவமானது கடந்த 5ஆம் தேதியானது நடந்திருக்கிறது. பூ பெய்திய காரணத்தினை முழுக்க காட்டி அந்த மாணவியை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய வாசப்படியில் அமர வைத்து தேர்வை எழுத வைத்திருக்கின்றனர். அந்த பள்ளி மாணவியை அழைப்பதற்காக பள்ளி சென்ற அந்த பெற்றோர் அந்த காட்சியை பார்த்த உடனே ஆதங்கமாக அந்த மாணவியிடம் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எதற்காக வெளியில் அமர வைத்திருக்கின்றனர், யார் உன்னை அமர வைத்திருக்கின்றனர் போன்ற கேள்விகளை அவரது அம்மா கேட்கக்கூடிய அந்த காட்சிகள் தெளிவாக அதில் பதிவாகி இருக்கிறது. பெண்களின் உடலில் ஏற்படக்கூடிய இயற்கையான அந்த மாற்றங்களை பள்ளி நிர்வாகம் எப்படி கையாண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுந்திருக்கின்றது. உடனடியாக பெற்றோர்கள் இது குறித்து வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கின்றனர். உரிய நடவடிக்கை பள்ளி கல்வித்துறை சார்பாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது எழுந்திருக்கின்றது. அதாவது இவருடைய பெற்றோர்கள் தற்பொழுது பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கும் வந்திருக்கின்றனர். முழுக்க இந்த சம்பவம் குறித்து அவர்கள் புகாரும் அளித்திருக்கின்றனர். விரைவாக அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. கௌதமி, பரிமலா, அன்னைக்கு அந்த மாணவிக்கு என்ன நடந்தது அப்படின்ற விவரங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. தற்போது விவரங்களுக்கு நன்றி பரிமலா. தொடர்ந்து அந்த மாணவிக்கு நிகழ்ந்த இந்த கொடுமை தொடர்பாக அவரது உறவினர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். கடந்த நாட்களில் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா பகுதியில் செங்குட்டுப்பாளையம் என்கின்ற ஒரு கிராமத்தில் சுவாமி சித்பவானந்த பள்ளி இயங்கி வருகிறது. அந்த பள்ளியில் முழாண்டு தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9ஆம் தேதி அன்று அந்த பள்ளியில் அருந்ததிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பள்ளி மாணவி வயதை பூர்த்தி செய்து, அதாவது மாதவிடாய் இருந்த காரணத்தினால் அந்த பள்ளியில் உள்ளே அனுமதிக்காமல் கதவுகளை சாத்தி கொண்டு
படியிலே மிகவும் கேவலமான முறையில் அமர வைத்து தேர்வை எழுதி வைத்திருக்கிறார்கள். 9ஆம் தேதி அன்று நடந்த தேர்வில். இது அருந்ததிய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு செயலாக நாங்கள் கண்டிக்கிறோம். இன்னும் சனாதானம் நடக்கிறது என்ற ஒரு வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு இதில் கவனத்தை செலுத்தி உடனடியாக அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 9ஆம் தேதி கோவை மாவட்டத்துக்கு அருகிலுள்ள கிணத்துக்கடவு பகுதியை வரதனூர் ஊராட்சி செங்குட்டைப்பாளையம் கிராமத்தில் சுவாமி சிப்பவானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் பள்ளியில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் ஒரு அருந்ததிய மாணவி பூப்படைந்து விட்டார். பூப்படைந்த காரணத்தால் அந்த மாணவி முழாண்டு தேர்வு எழுத வேண்டிய காரணம் இருப்பதால் அப்பள்ளிக்கு செல்கிறாள். அப்பள்ளியில் ஒரு அருந்ததிய மாணவி என்பதால் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்குள்ளே அமர வைத்து தேர்வை எழுதினார்கள். ஆனால் இந்த அருந்ததிய மாணவியை படியில் அமர வைத்து தனியாக படியில் அமர வைத்து தேர்வை எழுதச் சொல்லியிருக்கிறார்கள் கல்வி நிர்வாகம். இது மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடான செயலாக இருக்கிறது. கண்டிக்கத்தக்க வேண்டிய செயல். தமிழ்நாடு அரசு இதை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்து அந்த குழந்தைக்கு நியாயம் வாங்கி தர வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.